தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். சாட்டெக்ஸ் தமிழ் சேனல். நான் ராஜா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 25th ஜூனுக்கான இன்ட்ராடே ப்ரிடிக்ஷன் பார்க்கறதுக்காக இந்த வீடியோவை நான் வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸுக்காக எடுத்துக்கிட்டு இருக்க வீடியோ. எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க. நாங்கள் கால்ஸ் டிப்ஸ் எதுவுமே கொடுக்கறது இல்லை. சாட்டெக்ஸ் தமிழ் சேனல் மூலமாக நிறையா டெக்னிக்கல் அனலைஸ் எப்படி பண்ணலாங்கிறதுக்காக நாங்கள் பர்பஸுக்காக வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்லி எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் வந்து டே கேண்டல் மார்க்கெட் வந்து வர்ற தேர்ஸ்டே வந்து இந்த மந்த் எக்ஸ்பைரி ஆக இருக்குது. ஸோ எல்லாருமே கவனமாக ட்ரேட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், டேயோட லோவை கட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுமாரி இன்ட்ராடே என்ட்ரி எக்ஸிட் பண்ணுறதுக்காக நான் வந்து 25 மினிட்ஸில் ஒரு ட்ரெண்ட் லைன் லோவெல்லாம் கட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ராப். ஃப்ரெண்ட்ஸ், இது பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்க. சக்ஸஸ் ரேஷியோ என்னங்கிறத பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ போது நமக்கு இதில் இப்போ நம்ம 25 மினிட்ஸுக்கும் நான் வந்து ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட். இப்போ 25 மினிட்ஸில் பார்க்கும்போது நமக்கான ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ 25 மினிட்ஸ் இது வந்து டே கேண்டில். இந்த கேண்டில் பண்ணி கீழே வந்துட்டு நிறைய மார்க்கெட் வந்து ட்ரெண்ட்ல தான் இருக்குன்னு காமிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்தராக இதை கட் பண்ணி மேலே ஒரு கேண்டில் வச்சு மூவ் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் அது வந்து அப் ட்ரெண்ட், இல்லைன்னா இது வந்து டவுன் ட்ரெண்ட் தான் நமக்கு ஷோ பண்ணுது. ஸோ இந்த 25 மினிட்ஸ் வந்து நமக்கு இப்போ ரீசெண்டாக கிடைச்ச எல்லா லோஸையும் கனெக்ட் பண்ணி இதையும் ட்ராப் பண்ணிட்டேன். இதையும் பிரேக் பண்ணி கீழே வந்தால் ஃபர்தராக மூவ்மெண்ட் போகும். நமக்கு இந்த ஷேர் இங்கே போகும் அப்படிங்கிற மேபி போகலாம், போகாமல் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணுறோம். எல்லாம் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் ட்ரேட் மட்டும்தான் அட்வைசபிள். ஸோ இந்த இதில் வந்து நம்ம பார்க்கும்போது 25 மினிட்ஸுக்கு இதை வந்து நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு எந்த இண்டிகேட்டரும் ஃபர்தராக எதுவுமே தேவையில்லை ஃப்ரெண்ட். ஸோ நமக்கு என்ன பண்ணணும்னா இந்த 25 மினிட்ஸில் நமக்கான சப் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதை வந்து ட்ராப் பண்ணிட்டோம்னா அந்தந்த லெவல்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சிஸ்டத்தில் போயிட்டு இதில் வந்து ஹரிசாண்டல் ட்ரெயின் ஒன்று அதை எடுத்துக்கங்க. அதை எடுத்துட்டு இப்போ ரீசெண்டாக காமிச்சிட்டு இருக்கு நீங்கள் முடிஞ்ச மார்க்கெட். இதுக்கு மேலே இருக்குது ரெசிஸ்டன்ஸ். ஸோ என்ன பண்ண, இதுக்கு மேலே உள்ள டாப் எல்லாம் கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் மேலே கொடுத்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இது இந்த லெவலுக்கு போனாலும் போகலாம். இந்த லெவலில் இது வந்து எதிராக கனெக்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு ஃபர்தராக வரைஞ்சிக்கலாம். இது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க, பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது செகண்ட். 2 ரெசிஸ்டன்ஸ் அடுத்து 2 சப்போர்ட் வரைஞ்சிடலாம். சரிங்களா? ஸோ இது மாதிரி எடுத்து நம்ம 2 லோ கனெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிங்க. 2 லோ. ஸோ இது வந்து ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட், இன்னொரு சப்போர்ட். சிம்பிளாக வரையலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே ஒரு ஐடியா தோணும். ஸோ இது வந்து செகண்ட் சப்போர்ட். இதுக்கு மேபி ஒரு நாளைக்கு 200 பாயிண்ட் தான் மூவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மார்க்கெட்ல நம்ம வரும்போது பேப்பர் ட்ரேடுக்கான என்ட்ரி எக்ஸிட் பண்ணிட்டு போயிட்டு இருக்குது. ஸோ இப்போதான் இதை வந்து நம்ம என்ட்ரி எக்ஸிட் எடுக்கிறதுக்காக நம்ம வந்து ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் வரையணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் வரையணும்னா நம்ம வந்து இதுக்கு பண்ணணும், டேக் அண்ட் ஷிஃப்ட் பண்ணிக்கணும். ஷிஃப்ட் பண்ணிட்டு ஸோ இதே மாதிரி எடுத்து நீங்களும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சோடனே ஒரு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதே மாதிரி நீங்களும் வரைங்க, உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும். இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ் எடுத்து இந்த ஹை டு லோ வரைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹை டு லோ வரைஞ்சிட்டிங்கன்னா நமக்கான லெவல்ஸ் காமிக்கும். பார்த்தீங்களா? ஸோ மறுபடியும் 5 மினிட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்குவோம். இவ்வளோதான் சிம்பிள். நம்ம எந்த இண்டிகேட்டரும் நம்ம நம்பி இருக்காண்டா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நம்ம வரைஞ்சாச்சு. ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் இதில் என்ன சொன்னது தான் 0, 150, 618 இவ்வளோதான் நமக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி 0க்கு கீழே இருக்கும்போது விலை ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். 100ல் இருக்கும்போது 100க்கு மேலே இருக்கும் விலை ரொம்ப அதிகமாக இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் மார்க்கெட்டோட சூட்சமங்கள். ஸோ நாளைக்கு இப்போ பிவட் பாயிண்ட் வந்து இந்த கேப்பில் இதுக்கு இடையில எங்கன்னா வரலாம். மார்க்கெட்டு இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. இன்கேஸ் கேப் அப்பாகவும் ஆகலாம், கேப் டவுனாகவும் ஆகலாம்.
எது இருந்தாலும் சரி அன்னன்னைக்கு உள்ளதை அன்னன்னைக்கு என்ன டிசிஷன் எடுக்கிறோமோ அந்த டிசிஷன் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் அட்வைசபிள். எந்த இதாக இருந்தாலும் சரி, அடுத்த மணியோ இந்த மணியோ அவுட் ஆஃப் த மணியோ எதாக இருந்தாலும் உங்களுக்கு என்னென்னு தோணுதோ அதில் மட்டும் நீங்கள் பண்ணுங்க. வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்க. இதில் பண்ணி பார்த்துட்டு சக்ஸஸ் ரேஷியோ என்னங்கிறத எனக்கு நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் 25th ஜூனுக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் இதில் வந்து எந்த இண்டிகேட்டருமே யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இண்டிகேட்டர்லாம் எப்படி போகும் எந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இதான் நாளைக்கான லெவல்ஸ். இந்த மாதிரி லெவல்ஸ் வரும்போது நீங்கள் உங்கள் ஆஸ் யூ விஷ் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான். எப்படி வரையணும் வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோம். இது டேவை கனெக்ட் பண்ணி வரைஞ்சிருக்க லைன், இது 25 மினிட்ஸுக்கு நம்ம வரைஞ்சிருக்க லைன். இதை கட் பண்ணி கீழே வந்தோம்னா ஃபர்தர் மூவ்மெண்ட் வந்து எங்கே போகணும் இங்கே காமிக்கும். கட் பண்ணி மேலே போனால் புல்லிஷ் மோட் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல. அதாவது கன்சால்டேஷன் நடக்கக்கூடிய ஃபர்தர் இந்த லைனை கட் பண்ணி மேலே போனால் மட்டும்தான். ஏன்னா டே கேண்டில் எல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் நமக்கு அப் ட்ரெண்ட். அப்படி இல்லைன்னா அப் ட்ரெண்ட் தான் நம்ம வேண்டியது. ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ். ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நாளைக்கான ப்ரெடிக்ஷன்ல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்க ராஜா. சாட்டக்ஸ் தமிழ் சேனல்லேருந்து மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.